என்னடா இது புதுசாக ஏதோ அரசியலில் சேர்ந்துட்டாங்களா என்ன இன்றைக்கி அரசியல்வாதிங்க இருக்கிற பேனர் எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறது தெரியுது. இது வந்துட்டு பேலஸ் கிரவுண்ட் 5th கேட் வழியாக நான் உள்ளே போயிட்டுருக்கேன். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மலர் லைஃப்ஸ்டைல் vlog. இன்றைக்கி நம்ம வந்துட்டு பெங்களூரில் முதல் தடவையாக கம்பலானிட்டு ஒரு ஸ்போர்ட், அதாவது பஃபேலோ ரேஸ். இது வந்துட்டு கோஸ்டல் ஏரியாஸில் பொங்கல் டைமில் நடக்கிற ஒரு போட்டி. இது வீர விளையாட்டு. இதை வந்துட்டு பெங்களூரில் ஃபஸ்ட் டைமாக இதுக்காக ஒரு ஸ்டேடியம் மாதிரி ரெடி பண்ணி, ஆடியன்ஸுக்கும் ஒரு ஸ்டேடியம் ரெடி பண்ணி பஃபேலோ ரேஸுக்காகவும் இடம்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் டைம் பெங்களூரில் நடக்குது. பார்க்க எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்லையே சொல்லிடுறேன், ஏன்னா வந்துட்டு எல்லாரும் கேட்குறது கமெண்ட்டில் என்றைக்கு லாஸ்ட்டு டேட்டு, டைமிங் என்ன அப்படின்னு தான் முதல்ல கேட்குறாங்க. வீடியோவை யாரும் பார்க்குறது கிடையாது. நான் முதல்லையே சொல்லிடுறேன், இது வந்துட்டு 26, 27 நவம்பர் 2 நாள் மட்டும் நடக்கும். இதோட டைமிங் வந்து மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் இருக்குது. ஆல்மோஸ்ட் 8 வரைக்கும் கூட நடக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், கமெண்ட் பாக்ஸ்லலாம் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த முடிஞ்சால் இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ளே போய் இந்த இடத்துல நடக்கிற கம்பலா ரேஸை பார்த்துட்டு வாங்க. மறைந்த முன்னாள் நடிகர் புனித் ராஜ்குமார் அவர்களை கௌரவிக்கிற விதமாக இந்த ஸ்டேஜுக்கு புனித் ராஜ்குமார் நேம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்துட்டு இங்கே முன்னாள் முதலமைச்சர்கள் பிஎஸ் எடியூரப்பா, சதானந்த கவுடா, அப்புறமா முக்கியமாக புனித் ராஜ்குமார் அவர்களின் மனைவி அஸ்வினி புனித் ராஜ்குமார், அப்புறம் ஷோபா கரந்த்லாஜே, பிசி மோகன், அப்புறம் மியூசிக் டைரக்டர் குரு கிரண், இவங்க எல்லாமும் முக்கியமாக வந்திருந்தாங்க. இந்த கம்பலா ஸ்போர்ட்ஸுக்கு வந்துட்டு விஐபிஸாக வந்துட்டு அனுஷ்கா ஷெட்டி, அப்புறம் ஐஸ்வர்யா ராயை கூட இன்வைட் பண்ணியிருக்காங்க. யார் எப்போ வருவாங்கன்னு தெரியாது. இந்த விஐபிஸை வரவேற்கிறதுக்கு ஒரு டீம் வந்துட்டு எப்போவுமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் ஆல்ரெடி ஒரு சைடில் நிறுத்த வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. கூடவே வந்து அனுஷ்கா ஷெட்டியோட பிரதர் வந்திருந்தார். இன்னும் நிறைய விஐபிஸ் அப்புறம் பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி இங்கே விளக்கேற்றி வச்சுட்டு இந்த போட்டியை தொடங்கி வச்சுருக்காங்க. விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி இந்த கம்பலா ரேஸ் நடக்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்துட்டு சேத்தெல்லாம் தண்ணியை நிரப்பி வச்சுருப்பாங்க. 2 பக்கம், ஒரு பக்கம் போகணும், இன்னொரு பக்கம் வரணும். கம்பலா ரேஸுன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு இப்போ சொல்கிறேன். கம்பலா ரேஸ் வந்துட்டு நாம் எப்படி தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்துகிறோமோ பொங்கல் டைமில், அதே மாதிரி பொங்கலை வந்து இங்கே சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. அந்த சங்கராந்தி டைமில், அதாவது அறுவடை முடிஞ்ச டைமில் வந்துட்டு இவங்களும் ஒரு வீர விளையாட்டாக இந்த விளையாட்டை நடத்திட்டு வராங்க பல வருஷமாக. இந்த வீர விளையாட்டு வந்துட்டு பஃபேலோ ரேஸ், அதாவது எரும மாடை வச்சுட்டு 2 எரும மாடு, இதை நம்ம எப்படி ஜல்லிக்கட்டில் மாடுகளை வந்து வருஷக்கணக்காக பழக்கிறோமோ அதே மாதிரி எரும மாடுகளை வந்து பழக்கி ஒரே ஒரு ரேசர் தான் அந்த மாடுகள் கூட அந்த தண்ணியில் ஓடி வருவார். இதுக்கு போகிறதுக்கு ஒரு வழியும் வர்றதுக்கு ஒரு வழியும் இருக்கும். அதே வழியில் போய் மெதுவாக போயிட்டு வரும்போது ரேஸோடு வருவாங்க. அந்த மாடு வந்து எவ்வளோ வேகமாக ஓடும்னா, எரும மாடு மாதிரி நின்றுட்டுருக்கியே அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இல்லை மழை பெஞ்சா எரும மாடு மாதிரி நின்றுட்டுருக்க, மழை பெஞ்சா கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி எரும மாடை திட்டுவோம். ஆனால் எரும மாடு எவ்வளோ ஃபேமஸ்ன்னுட்டு இந்த கம்பலா ரேஸை பார்த்தா தான் தெரியும். இன்னையோட ஹீரோஸே வந்துட்டு எரும மாடுகள் தான் இந்த வீடியோவில். இது வரைக்கும் கம்பலா ரேஸை பற்றி தெரிஞ்சுக்காதவங்க கூட காந்தாரா மூவி, கன்னடா மூவி, அந்த மூவியை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த மூவியில் வந்துட்டு கம்பலா ரேஸ் வச்சுருப்பாங்க. எரும மாடு ஓட்டிகிட்டு வர வீடியோவை பார்த்துருப்பீங்க. அதுதான் இந்த கம்பலா ரேஸு. இந்த ரேஸ் வந்துட்டு துளுநாடில் தான் நடக்கும். அதாவது கடற்கரை மாவட்டங்களான மங்களூரு, காசர்கோடு, உடுப்பி, இந்த 3 முக்கியமான மாவட்டங்களில் தான் இது நடக்கப்படுது. இந்த இடத்துல வந்துட்டு துளுநாடுன்னு சொல்லுவாங்க. இவங்களோட லாங்குவேஜ் வந்து துளு. அப்புறமா இவங்களோட கலாச்சாரமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு கூட அழகாக இருக்கும். இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக பெங்களூரில் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. இதுக்கு வந்துட்டு மொத்தம் 5-8 லட்சம் பேர் இந்த 2 நாளைக்குள்ளே வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸை பார்க்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஹுசேன் போல்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு ஓட்டப்பந்தய வீரர். அவருடைய சாதனையை மிஞ்சுற அளவுக்கு ஸ்ரீனிவாஸ் கவுடன்றவர் 2020 இந்த ஜாக்கியா எரும மாடுகள் கூட ஓடி அவரை விட வேகமாக ஓடி சாதனை படைச்சிருக்காரு.
இந்த போட்டிகளில் வந்துட்டு முதல் 2வது அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இங்கே ரேஸாக வைக்கல. ஜஸ்ட் வந்துட்டு இங்கே கம்பளா அப்படின்றது எப்படி இருக்குன்றது தெரியறதுக்காகத்தான் இங்கே வச்சுருக்காங்க. ரேஸ் எல்லாம் வந்துட்டு அறுவடை நேரத்தில், அதாவது சங்கராந்தின்னு சொல்லுவாங்க பொங்கலில், இங்கே அந்த டைமில் மட்டும்தான் வைக்குவாங்க. பட் இது வந்துட்டு ரேஸுக்கு கொஞ்சம் கூட கம்மி இல்லை, ரொம்ப நல்லா தான் இங்கே வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் ஷூட் பண்ண மாதிரி இருந்தது. பட் இது இன்னொரு வாட்டி வெயிட் பண்ணி நாங்கள் எல்லா 170 மாடுகள் அவங்களோட ரேசர்ஸ் ஜாக்கீஸ் எல்லாருமே போயிட்ட பிறகு திரும்ப வெயிட் பண்ணி என்னால் ஷூட் பண்ண முடியல. நான் வந்துட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்குறது வந்துட்டு துளுநாடு சம்ஸ்கிருதியில் அவங்க யூஸ் பண்ணுற விதவிதமான பொருட்கள். அதாவது அவங்க வந்துட்டு பஞ்சுர்லி தெய்வா, பூத்த கோலா, இந்த மாதிரி வேறு வேறு தெய்வாராதனை எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுற அலங்காரத்துக்கு தேவையான பொருட்கள், அவங்க கும்பிடுற சாமி மாதிரியான சிலைகள், அப்புறமா அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஆயுதங்கள், அந்த மாதிரி அதை எல்லாமே வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு டென்ட் போட்டு அதுக்குள்ளே வந்துட்டு வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு ஃப்ரீ என்ட்ரி தான், எதுவுமே சார்ஜ் கிடையாது. இதுக்குள்ளே வந்துட்டு வேறு சில காயின்ஸ் எல்லாம் கூட இருந்தது. காயின்ஸு, பழங்காலத்து நோட்டுகள், அப்புறம் அவங்க சம்ஸ்கிருதியில் என்னென்னலாம் வேறு வீட்டு உபயோக பொருட்கள், அந்த மாதிரி இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. கூடவே வந்துட்டு ஒரு சில முக்கியமான நியூஸ் வந்து அவங்கள பற்றி வந்திருக்கிறத கூட ஒரு கிளாஸ் உள்ளே வந்து அதெல்லாம் வச்சு டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோவை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் வந்துட்டு எங்களுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக்கும் போட்டு வைங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் போட்டால் தான் நீங்கள் வீடியோவை பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியுது. நிறைய வாட்டி சொன்னாலும் கமெண்ட்டே போட மாட்டேன்றீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு அனலிட்டிக்ஸில் தெரிஞ்சிடுது எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றது கூட. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா பொருட்களுமே வந்துட்டு பித்தளை, செம்பு, ஒரு சிலது வந்து கற்களில் செஞ்சது, அப்புறம் மரத்தாலானது, இந்த மாதிரி பொருட்கள் இருந்தது. வெண்கலம் கூட ஒரு சிலது இருந்தது. இந்த பொருட்கள் எல்லாமே வந்து பொக்கிஷமாக ஒருத்தர் இங்கே வந்துட்டு ஸ்டால் மாதிரி வச்சு எக்ஸிபிட் பண்ணி இங்கே வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இதை யாரும் தொடாதீங்க அப்படின்னு அப்பப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய நியூஸ் மீடியா பீப்புள் எல்லாம் கூட வந்து இங்கே கவர் பண்ணிட்டு இருந்தாங்க.
கம்பலா ஸ்போர்ட் மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ஸ்டால்ஸ் கூட நிறைய வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து முக்கியமாக ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறவங்க ஆபரன் ஜுவல்லர்ஸ், அவங்களதும் ஒரு ஸ்டால் இருக்குது. கூடவே நிறைய வந்துட்டு இங்கே ஃபுட் ஸ்டால்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் மற்றபடி எல்லா எக்ஸிபிஷன்ஸ்லையும் இருக்கிற மாதிரி பேக்ஸு, கிளாத்ஸ் அந்த மாதிரி இருக்குது. கிளாத்ஸ் எல்லாம் நிறைய கிடையாது, வேறு விளையாட்டு சாமான்கள் அந்த மாதிரி இதெல்லாம் கூட இருந்தது. அப்புறமா வந்துட்டு முக்கியமாக நம்ம துளு நாடோட தயாரிப்புகள் என்ன இருக்குது, அங்கே என்னென்ன ஸ்பெஷலாக கிடைக்குது அது கூட இங்கே வச்சுருந்தாங்க. கூடவே வந்துட்டு ரெகுலராக கிடைக்கிற அப்பளம், பாப்பாடு, ஊறுகாய் அந்த மாதிரி இது எல்லாமே இருக்குது. ஒரு சில ரெகுலர் ப்ராடக்ட்ஸ் தவிர மிச்சம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஷாப்பில் வந்துட்டு உடனில் வந்துட்டு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கூட அதெல்லாம். அப்புறமா பக்கத்துலேயே வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணி 200 ரூபீஸ்க்கே கொடுக்குறாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து போர்ட்ரேட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு சித்திரகலா பரிஷத் மாதிரி இடத்துல தான் வைக்குவாங்க. இந்த இடத்துலையும் இப்போ வச்சுருந்தாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு லொக்கேஷன் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். முடிஞ்சவங்க போய் பாருங்கள், இல்லாட்டி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு வந்துட்டு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இங்கே வந்துட்டு கூப்பன் கொடுத்தாங்க, என்ட்ரி கூப்பன். அந்த கூப்பனை ஃபில் பண்ணி பாக்ஸில் போட்டுவிடுங்க. அதில் வந்துட்டு 4 கார், பைக் எல்லாமே கிஃப்டாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக இல்லையான்னு தெரியாது. பட் வந்து எல்லாருமே கூப்பனில் ஃபோன் நம்பரும் நேமும் எழுதி போட்டுட்டு தான் வந்திருக்கோம். இது வந்துட்டு புலியாட்டத்துக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இன்னும் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கல, இப்போ தான் வந்து அவங்க மேக்கப்பே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் நிறைய இடத்துல வந்துட்டு இந்த டொல்லு குனித்தா, அப்புறமா வந்துட்டு எரும மாடோட மெழுகு சிலை, கூடவே ஒரு ஜாக்கி இருக்கிற மாதிரியான இதெல்லாம் கூட இருந்தது. இது வந்துட்டு துளுநாட ஸ்பெஷல். அதாவது அவங்க பக்கத்தில் வந்துட்டு என்னென்ன மாதிரி டான்ஸு, ட்ராமாஸ், பாடல்கள் அதெல்லாம் வந்துட்டு ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. இங்கே நிறைய வந்துட்டு இடம் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா இந்த வீடியோட எண்டுக்கு வந்திருக்கோம். இது வந்துட்டு பார்க்கிங் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்துட்டு கேட் நம்பர் 2ல் இருக்குது. கார் பார்க்கிங் அண்ட் 2 வீலர் பார்க்கிங். எக்ஸிட் மட்டும் தான், என்ட்ரி மட்டும் தான் வந்துட்டு கேட் நம்பர் 5 வழியாக இருக்குது. எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு போங்க. 2 டேஸ் மட்டும் தான் இருக்கும். மார்னிங் 9 to ஈவினிங் 6 வரைக்கும் இருக்குது. ஆல்மோஸ்ட் 8 வரைக்கும் கூட இருக்கலாம். நவம்பர் 26 and 27 சாட்டர்டே சண்டே 2 நாள் மட்டும் தான் இருக்கும். இது வந்துட்டு லைஃப் டைமில் கிடைச்சிருக்க முதல் வாய்ப்பு. இது வரைக்கும் பெங்களூரில் இந்த மாதிரி கம்பலா ரேஸை நாங்கள் பார்த்ததே கிடையாது. இது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த வீடியோ எடுக்கிறதுலையும் அதோட வந்துட்டு கம்பலா ரேஸ் பார்க்குறதுலையுமே நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். இதை பார்த்ததில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கம்பலா ரேஸ், அதாவது கராவளி கம்பலான்னு சொல்கிறாங்க, இந்த ரேஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கும் ஃபஸ்ட் டைம் பெங்களூரில் இதை பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு கமெண்ட் போடுங்க, அது எங்களை மோட்டிவேட் பண்ணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.